இந்த பில்லை பாஸ் பண்ணால் நம்ம நாட்டுக்கு நல்லதில்லை, எங்களால் இவ்வளோ டேக்ஸை கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு ப்ரொட்டஸ்ட் பண்ணதுக்காக 13 மக்கள்கள் போலீஸாலேயே கொல்லப்பட்டிருக்காங்க. தலைமையில இருந்து பார்த்தா உரிமைக்காக குரல் கொடுக்குற மக்கள்லாம் சில்வண்டாக தெரிகிறாங்களே. நான் உங்கள் சாய். கென்யாவில் தற்போது நடந்து கொண்டிருக்கும் ஒரு சம்பவம். ஃபஸ்ட்டு ஃபினான்ஷியல் பில் நிதி மசோதானா நம்ம என்னன்னு பார்ப்போம். அடுத்த ஃபினான்ஷியல் இயருக்கான ஒவ்வொரு கவர்மெண்ட்டோட ஃபினான்ஷியல் ப்ரொப்போசல்ஸையும் நடைமுறைப்படுத்துறதுக்காக கூடப்படுத்துதான் இந்த நிதி மசோதா. பேசிக்காக என்னென்னா நெக்ஸ்ட் இயருக்கான ஃபினான்ஷியல் ப்ரொப்போசல்ஸும் இந்த இடத்துல கவர்மெண்ட் வைக்கிறாங்க. முக்கியமாக நம்ம என்ன பார்ப்போம்னா டேக்ஸ் அதிகமாக்குறது கம்மியாக்குறது இது ரிலேட்டடாக என்ன இருக்குன்றதை நம்ம பார்ப்போம். ஸோ கென்யாவில் என்ன ஆச்சுன்னா ரீசெண்டாக இந்த ஃபினான்ஷியல் பில்லை கென்யாவில் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபினான்ஷியல் பில்லில் டேக்ஸஸ் ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது மூலியமாக நம்ம நாட்டோட கடன் குறையுன்னு சொல்லிட்டு இவங்க ப்ரொப்போசல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது சார்பாக கென்யன் பீப்புள்ஸ் இந்த டேக்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதுவும் இல்லாமல் இது பண்ணிங்கன்னா நம்ம நாட்டுக்கு நல்லது இல்லைன்றதுனால கவர்மெண்ட்டுக்கு எதிராக கென்யன் யங்ஸ்டர்ஸ் சோஷியல் மீடியா லைக் டிக்டாக், ட்விட்டர், இங்கே தான் டிக்டாக் பேண்டு, அங்கெல்லாம் டிக்டாக் இருக்குது. ஸோ இந்த சோஷியல் மீடியாலாம் யூஸ் பண்ணி யங்ஸ்டர்ஸ் ஒன்று திரட்டி இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பில்லை அவங்களோட லோக்கல் லாங்குவேஜை ட்ரான்ஸ்லேட் பண்ணி எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க யூஸிங் ChatGPT. பாருங்களேன், இவ்வளோ பெரிய ப்ரொட்டஸ்ட் ஈவெண்ட்டில் ஒரு பார்ட்டாக இருக்குன்னும் போது ஹவு டெக்னாலஜி அப்படின்றது நம்மளுக்கே தெரியுது. ஸோ இதேமாரி ட்ரான்ஸ்லேட் பண்ணி லோக்கல் பீப்புள்ஸ்க்கு எல்லாருக்கும் மொபைலில் ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இதேமாரி 18th ஜூனில் நைஜீரியாவில் பீஸ்ஃபுல்லாக ஆரம்பித்த இந்த ப்ரொட்டஸ்ட்டில் கலந்துக்கிட்ட எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த 18th ஜூன்லேயே. ஸோ இதை தொடர்த்து 19th ஜூனில் பார்லிமெண்ட் சரி இதில் சின்ன சின்ன திருத்தங்கள்லாம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பண்ணிவிட்டு அதே தான் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது ரொம்ப மேஜர் சர்ச்சைக்குரியதாக இருக்குது. ஸோ இந்த ப்ரொட்டஸ்ட் அப்படியே பெருசாகி 20th ஜூன் 25 பார்லிமெண்ட்லேயே போய் ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருக்காங்க. பார்லிமெண்ட்ஸோட கேட்ஸை உடைக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. இதனால் போலீஸ் அவங்கள சரமாரியே அடித்து 13 பேர் உயிர் போகிறதுக்கு போலீஸே காரணம் வந்திருக்காங்க. அதுவும் இல்லாமல் 200 யங்ஸ்டர்ஸ் காயப்பட்டிருக்காங்க. இது நடந்த அடுத்த நாள் கென்யன் பிரசிடென்ட் வில்லியம் ரூனோ நான் இந்த ஃபினான்ஷியல் பில்லை இன்னும் சைன் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதோட இன்னைக்கு கென்யன் பிரசிடென்ட் வில்லியம் ரூட்டோ அந்த ஃபினான்ஸ் பில்லை வித்ட்ரா பண்ணியிருக்காரு. And therefore I will not sign. Shall subsequently be withdrawn. இது அந்த நாட்டோட யங்ஸ்டர்ஸுக்கு கிடைச்ச பெரிய வெற்றி தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அந்த 13 உயிர் போகாமல் கூட இருந்திருக்கலாம்ல. அவங்க ஃபஸ்ட்டு ப்ரொட்டஸ்ட் நைரோபியில் பண்ணும்போதே அது காது கொடுத்து கேட்டிருக்கலாம். அப்படி இல்லைனா பார்லிமெண்ட்டில் ப்ரொட்டஸ்ட் நடக்கும்போதே பிரசிடெண்ட் நான் இந்த பில்லை இன்னும் சைன் பண்ணல அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா அந்த 13 உயிர் போகிற காரணமே இருந்திருக்காதுல்ல. இது கென்யாவில் நடக்கிற விஷயம் மட்டும் இல்லை, ஏன் தமிழ்நாட்டிலேயே கூட நிறைய விஷயம் இதேமாதிரி நடந்திருக்கு, உங்களுக்கே தெரியும். நான் இந்த வீடியோ பார்க்குற எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸர் அண்ட் போலீஸ்க்கும் நான் ஒரு ரெக்வெஸ்ட் வச்சுக்கிறேன். அது என்னன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ நான் உங்கள் சாய். வேர் தேர் இஸ் யூனிட்டி தேர் இஸ் ஆல்வேஸ் விக்டரி. ஸோ நாளைக்கு எந்த வீடியோவை பற்றி பேசலான்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. அன்டில் பீஸ்.